அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என்ஜாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா டிசைன் வில்லேஜுங்கிற ஒரு அவுட்லெட் மால் பார்க்க போகிறோம். இது மற்ற மாலுங்க மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா மற்ற மாலுங்கள்லாம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், எக்ஸ்கலேட்ரு அப்புறம் எலிவேட்டர் எல்லாம் வச்சுருக்கோம், ஏர்கான்லாம் இருக்கும். ஆனால் இது அப்படி இருக்காது, ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும். நிறைய அவுட்லெட் பிராண்டடான ஷாப்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பினாங் செகண்ட் பிரிட்ஜ் போயிட்டுருக்கோம். அதான் நம்ம போயிட்டுருக்கோம். பத்துகவான்கிற ஏரியாவில் இந்த மால் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மால் வந்தாச்சு. இதுதான் அதோட பார்க்கிங் ஏரியா. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பார்க்கிங்கு. டிசைன் வில்லேஜ் அவுட்லெட் மால் வந்தாச்சு. இது அதோட ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸு. இதுக்குமே ஒரு 3 என்ட்ரன்ஸ் மேலே இருக்குது. பினாங்கில் இதுதான் ஒன் ஆஃப் த அவுட்லெட் மாலு. மலேசியாவில் நிறையா இடத்துல இருக்குது, ஆனால் பினாங்கில் உள்ளது இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளது. பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு, வியூ நேச்சராக இருக்குது பாருங்கள், நேச்சுரல் வியூவு. நிறைய பிராண்டடான அவுட்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. 150 மேலே உள்ள நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் ஃபுட்வேர்ஸு, அப்புறம் வந்து இன்னும் நிறையா திங்ஸு, கிச்சன் வேர்ஸ் எல்லாமே இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நிறைய கன்வீனியன்ட் ஷாப்ஸும் இருக்குது. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, அப்புறம் ஃப்ரான்ச்சைஸான நிறையா ஷாப்ஸ் இருக்குது. இங்கே வந்தால் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். பினாங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வச்சுருக்காங்க, நிறையா ஜோன் வச்சுருக்காங்க. அதில் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக போட்டிருக்காங்க, என்னென்ன எங்கே இருக்குது, எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்குது, எல்லாமே அதில் கிளியராக நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாலுள்ளே நிறையா இடத்துல வந்து சூறாவ் ப்ரேயர் ஹால் இருக்குது. நம்ம எந்த ஜோனில் இருக்கோமோ அங்கே போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாலுள்ளே நிறைய இடத்துல கிட்ஸோட அந்த ஹாட் வீல்ஸ் டாய்ஸ் மிஷின் இருக்குது. அதில் கூட நம்ம டாய்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் கிட்ஸுக்கு வந்து ப்ளே ஏரியா இருக்குது, அப்புறம் தனியாக ப்ளே கிரவுண்டும் இருக்குது. கிட்ஸ் இங்கே வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவங்களுக்கு, சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. அப்புறம் வெளியே பார்த்தா நிறையா சிட் அவுட்டும் வச்சுருக்காங்க. அங்கே உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா இருக்குது அங்கே. இந்த மாலோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே அங்கே அந்த ஜோனில் வச்சுருக்காங்க போர்டில். எந்தெந்த ஜோனில் என்ன மாதிரி அவுட்லெட்லாம் இருக்குது, எங்கெங்கே என்ன ஷாப்பிங் பண்ணலாம், எல்லாமே கிளியராக அந்த போர்டில் போட்டிருக்காங்க. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு எந்த ஜோன் போகணுமோ அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
நைட் டைம் ஆயிடுச்சு. இது கிட்ஸோட ப்ளே கிரவுண்ட் ஏரியா. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மாலை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.